எல்லோருக்கும் வணக்கங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடர் மணிகண்டன். கேபிட்டல் தேவையில்லை, ஸ்கில் ஒன்றே போதும். இதாங்க நம்ம ஆன்லைன் கோட்பாடு. இதை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கோம். சில சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் நன்றிங்க. சரிங்களா? நம்ம ஒரு கம்யூனிட்டியாக போய்கிட்டு இருக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒன்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லாமே பாருங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது தான் நம்மளோட நோக்கம், நம்மளோட விஷன் என்ன, நம்ம ஒரே பாதையில் போவோம். ஆல்ரெடி பார்க்காதவங்கன்னா பாருங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம சேர்ந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சரிங்களா? இன்றைக்கி டாபிக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி என்னன்றதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம அடுத்த அடுத்த டிஸ்கஷன் ஃபுல்லாக மார்க்கெட்டை பற்றி தான் இருக்கும். அப்பப்போ ஜென்ரலாக ஏதாவது தெரிஞ்சதை நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? புதுசாக வர்றவங்களுக்கு ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் அத்துப்படி தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நான் ஜீரோ சுத்தமாக இல்லை அப்படின்னா நம்ம இதை மட்டும் லைட்டாக பார்த்துருவோம். லைட்டாக மட்டும் பார்ப்போம். ஏன்னா இதில் நம்ம ரொம்ப டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். சப்போஸ் இப்போ தான் புதுசாக யாராவது வாரீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் சும்மா நார்மலாக அடித்தாலே நிறைய பேர் பேசிக் வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இது மட்டும் போதும்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? நம்ம சொன்ன விஷயத்தையும் சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் அப்படி இருந்தாலும் ஒரு பேசிக்ஸ் கொடுத்துட்றேன். பட் இதை பற்றி டீப்பாக இன்னும் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறவங்க அப்படின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் என்ன அடித்தாலும் வரும். சரிங்களா? அதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாங்க இங்கே போயிடும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் கேண்டில். சரிங்களா? மார்க்கெட்டில் பையிங் நடந்தால் அது வந்து இந்த கேண்டில் க்ரீனாக தான் வரும். நம்ம க்ரீன் தான் வச்சுருப்பாங்க. நம்மளும் அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க. ஒரு கேண்டில் முடிஞ்சு அடுத்த கேண்டில்லாம் மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா கீழே போகுது. கீழே போகும்போது செல் கலரில் காட்டும். நீங்கள் கரண்டாக பார்த்துக்கிட்டு இருந்தால் கிடையும். செல் இங்கே போனவுடனே என்ன ஆகுதுன்னா செல் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. பை பண்ண ஆரம்பிச்சிங்க உடனே என்ன ஆகுதுன்னா நம்ம இங்கே எங்கே ஓப்பன் ஆச்சோ அதுக்கு மேலே போகும்போது பை ஆகுது. பை ஆகுது. சரிங்களா? பை ஆகும்போது இது க்ரீன் கலரில் காட்டுது. உங்களுக்கு க்ரீன் கலரில் காட்டும். அதே மாதிரி இவ்வளோ தூரம் போகும்போதுமே பையிங்கில் இருக்கும். க்ரீனில் தான் காட்டும். இவ்வளோ தூரம் போன உடனே செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்டிவ் ஆகி செல் பண்ணியிருக்காங்க. அதாவது அதோட அர்த்தம் அதான், இந்த கேண்டிலோட அர்த்தம் செல் பண்ணியிருக்காங்க. செல் பண்ணி ஒரு 5 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரமோ எந்த கேண்டிலாக இருந்தாலும் அந்த டைம் முடியும் போது இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப அடுத்த கேண்டில் அதே மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே போனால் கீழே போகும். அப்புறம் உள்ளே வந்தால் உள்ளே வரும். இதே கான்செப்ட் தான் வரும். சரிங்களா? நம்ம இவ்வளோ தூரம் வருது தெரியுமா? எவ்வளோ தூரம் நம்ம செல்லர்ஸ் கொண்டு போயிருக்காங்க ஆரம்பித்த உடனே. அப்புறம் மறுபடியும் பையர்ஸ் ஆக்டிவ் ஆகி மேலே வந்திருக்காங்க. நம்ம இந்த இதை பார்த்தீங்கன்னா ஷேடோன்னு சொல்லுவோம், விக்குன்னு சொல்லுவோம். இந்த இதை மட்டும்தான். சரிங்களா? அதே மாதிரி தான் இதில் செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் போகிறவங்கள மறுபடியும் பையர்ஸ் உள்ள டார்கெட் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டயத்துக்குள்ளே நம்ம எந்த கேண்டில் எந்த டைமில் பார்க்குறோமோ 1 டேவா 1 ஹவரோ சரிங்களா? உங்களுக்கு பார்க்குறோமோ இது உங்களுக்கு வந்து இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது இருக்குல்ல, இதெல்லாம் பாடின்னு சொல்லுவாங்க. கேண்டிலோட பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விக்குன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் போனவங்கள இங்கே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து பிஆர்எஸ் சரிங்களா? செல் கேண்டில் இதை நம்ம ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். ரெட் கலராக தான் மோஸ்ட்லி இருக்கும். அதாவது இப்போது இந்த கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த ஓப்பன் ப்ரைஸ் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் என்ன போகுதுன்னா மேலே பையர்ஸ் கொண்டு போயிருக்காங்க. இப்படியா கொண்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, செல்லர்ஸ் ஆக்டிவேட் ஆகி கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? கீழே கொண்டு வரும்போது மார்க்கெட்டை இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போன உடனே என்ன பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் திரும்ப ஆக்டிவேட் ஆகி பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பை பண்ண ஆரம்பித்த உடனேயே மார்க்கெட் அந்த டைம் முடியும் போது இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இது விக்கு, இது வந்து பாடி தான் மெயின். சரிங்களா? இதை பாடின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கேண்டிலோட அர்த்தம் இதான். ஹை, க்ளோஸு, ஓப்பனு, லோ. இது சரிங்களா? இங்கே ஓப்பன் ஆகும். அதாவது பைனா கீழே இருந்தால் ஓப்பன் ஆகி மேலே போகும். சரிங்களா? செல்லுனா மேலே ஓப்பன் ஆகி தான் கீழே வரும். இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு சப்போஸ் இது புரியலைன்னா என்னோட கூட நீங்கள் பாருங்கள். இந்த 2 கேண்டிலோட அர்த்தம் இதான். இல்லை நம்ம அதே மாதிரி இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதில் எல்லாமே கேண்டிலுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. நம்மலாம் கேண்டிலுக்கு பேர்லாம் கிடையாதுங்களா? அதெல்லாம் மண்டையில் ஏற்றி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நம்ம பார்ப்போம் இந்த இதில் யார் அதிகமாக இருக்கா, பையர்ஸா செல்லர்ஸா, பையர்ஸ் கேண்டிலா செல்லர்ஸ் கேண்டிலா, யார் ஆக்டிவேட் அதிகமாக பண்ணியிருக்கா, டாமினேட் அதிகமாக பண்ணியிருக்கா, அடுத்து மார்க்கெட் என்ன சொல்ல போகுது, இதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். நம்ம எதுக்குமே பேர் வைக்க மாட்டோங்க. பேர் தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. சரிங்களா? நம்ம இருந்தாலும் மட்டும்தான் இதை மட்டும்தான் பார்ப்போம். இதுதாங்க கேண்டில்ஸு. சப்போஸ் நீங்கள் பிகினர்ஸாக இன்னும் கொஞ்சம் எனக்கு கேண்டில்ஸை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா சில பேர் போட்டிருப்பாங்க. பட் குழப்பிக்க வேணாம்.
கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல் என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னு சொல்லுதோ அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதையும் போட்டு குழப்ப வேணாம். நான் மற்றதை பார்க்க சொல்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக விருப்பம் தெரியணுன்ற பட்சத்துக்கு மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்புவாங்க. இது ஒரு பேர் சொல்லுவாங்க, அப்புறம் அது இன்னொரு கேண்டில் இருக்கும், அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, என்கேல்பிங் சொல்லுவாங்க, ஸ்டாரு ஏதோ சொல்லுவாங்க. நமக்கு அது தேவை கிடையாதுங்க. சரிங்களா? இதுதான் ஒரு கேண்டிலோட இது நேமு. இப்படி தான் ஒவ்வொரு கேண்டிலையும் நம்ம பார்க்கணும். சரிங்க, வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுங்க. சரிங்களா? மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டு, சைடுவே, டவுன் ட்ரெண்டு, இது 3ம் தான் மாற்றி மாற்றி நடக்கும். பல தடவை குழப்பமாக நடக்கும். பல விதமாக நம்மளை குழப்பும். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது அப் ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. சரி, வாங்க போவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு, புல்லிஷ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எப்படி போகும்னா, மார்க்கெட்டு இப்படி தான் போகும். அதாவது வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போனோனே விப்பாங்க. வித்தோனே மார்க்கெட் என்ன பண்ணும்? கீழ வரும். பேரிஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? திரும்ப வாங்க ஆரம்பிப்பாங்க. வாங்குறவங்க வாங்கிட்டே இருக்க மாட்டாங்க லாஜிக் படி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? வாங்குனவங்க கொஞ்சம் தூரம் போய் வித்தா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ கொஞ்சம் கீழ வரும் மார்க்கெட்டு. திரும்ப மேல போகும். இப்படியே தான் நடக்கும். இப்படி நடக்கும்போது மார்க்கெட் மேல போயிட்டு தான் இருக்கும். சரிங்களா? இத வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்குவோம். இத வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஹை வைக்குது. சரிங்களா? இத ஹையர் அண்ட் ஹைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் கீழ போகுது பார்த்தீங்களா? ஹைக்குக்கு அப்புறம் ஒரு லோ வரனால ஹையர் அண்ட் லோன்னு சொல்லுவாங்க. திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணும்னா, இந்த ஹைக்கு மேல போய் ஒரு ஹை வைக்கிறனால ஹையர் அண்ட் ஹைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த நேம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அப்பப்ப சாட்ல யூஸ் பண்ணும்போது ஒரு ஹை வச்சுட்டோம், லோ வச்சுட்டோம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் இத லைட்டா மொத தெரிஞ்சுக்கிற மட்டும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ரிஜிஸ்டர் ஆயிடும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் அண்ட் ஹை வச்சக்கப்புறம் ஒரு ஹை லோ வப்பான். சரிங்களா? அப்புறம் திரும்ப இந்த ஹைய தாண்டி போய் ஒரு ஹையர் அண்ட் ஹை வப்பான். திரும்ப வச்சதுக்கப்புறம் லோ வரும். என்ன ரீசன்னா, இத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக் படி பார்த்தீங்கன்னா, வாங்குறவங்க விக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் திரும்ப வாங்க ஆரம்பிக்கிறாங்க. வித்ததுக்கப்புறம் திரும்ப பையர்ஸ் உள்ள வராங்க. திரும்ப அவங்க போனோன கொஞ்சம் ப்ராஃபிட் வருது. அவங்க புக் பண்ணி ப்ராஃபிட்ட பண்ணிடுறாங்க. திரும்ப மேல போய் இதுதான் இதுக்கான அர்த்தம். இதான் அப் ட்ரெண்ட்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மார்க்கெட் இப்படிதான் ஒரு ஹையர் அண்ட் ஹை, ஹையர் அண்ட் லோ, ஹையர் அண்ட் ஹை, ஹையர் அண்ட் லோ இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே போகும். இத தான் புக் எக்ஸாம்பிள்ன்னு சொல்லுவாங்க. மத்த நீங்க ட்ரேடிங் கிளாஸோ இல்ல ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணவங்களா இருந்தா தெரியும். இத தான் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? பிரைஸ் ஆக்ஷன்ல. சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் 2வதா சைட்வே. அதாவது எப்புட்ன்னா, மார்க்கெட் பையர்ஸும் ஆக்டிவேட் இல்லாம, செல்லர்ஸும் ஒரு ஆக்டிவா இல்லாம, என்னன்னா 2 பேத்துக்கும் குழப்பம் இருக்கும். எங்கிட்டு மேல போறாங்களா? கீழ போறாங்களா? ஒரு டிசிஷனே எடுக்க மாட்டாங்க. இப்படிதான் இருப்பாங்க. மேல போறது, கீழ போறதுன்னு தெரியாம, யாரும் ஸ்ட்ராங்கா இல்லாம, யாரும் பைலயோ, செல்லயோ பெரிய லெவல்ல ஆர்வம் காட்டாம மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்படிதான் இருக்கும். ஹையும் வைக்காது, லோவும் வைக்காது. ஒரே இடத்துல சப்போர்ட் எடுக்கும், கொஞ்சம் ரெசிஸ்டன்ட் எடுக்கும். மாத்தி மாத்தி இருக்கும். சரிங்களா? இத வந்து சைடு வேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டுன்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு லோயர் அண்ட் லோ வைக்கும். அந்த லோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் மேல போகும். அதாவது இங்க செல் பண்ணவங்க இங்க புக் பண்ணுவாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணும்போது மார்க்கெட் பை பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப மேல போகும். அப்ப இந்த லோக்கு மேல போறனால இது லோவர் அண்ட் ஹை. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, செல்லர் கொஞ்சம் பேர் சில பேர் சேருவாங்க, ஆக்டிவேட் ஆவாங்க. அப்ப கீழ வந்து இன்னொரு லோ வப்பாங்க. இன்னொரு லோ வைக்கும்போது அது லோயர் அண்ட் லோ. திரும்ப இங்க லோயர் இங்க கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஏன்னா வாங்கிக்கிட்டே யாரும் இருக்க மாட்டாங்க. வித்துக்கிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. 2மே மாத்தி மாத்தி நடக்கும். ஏன்னா எல்லாம் இங்க ஏகப்பட்ட பேர் வந்து இந்த உலகத்துல ட்ரேட் பண்ணாங்க. அவங்களோட மனசு, அவங்களோட ரியாக்ஷன், அவங்க யார் பக்கம் நிக்கிறாங்க, பையர் ஸ்ட்ராங்கா, செல்லர் ஸ்ட்ராங்கா அப்படி நம்ம எல்லாமே இந்த கேண்டில்ல தான் கேண்டில் ஸ்டிக் இந்த சார்ட்ல தான் பார்ப்போம். சரிங்களா? அத வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து லோயர் அண்ட் லோ. இதே தான் மாத்தி 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 நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இத தான் வெவ்வேறு விதமா நடத்துவான். நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஆனா அங்க நம்ம உள்ள போம்போது தான், நம்ம ட்ரேட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஸ்ட்ரகிளு, அந்த இடத்துல நம்ம என்ன டிசிஷன் எடுப்போம், ஏகப்பட்ட குழப்பங்கள். இப்படியே நான் புக் எக்ஸாம்பிள் ஈஸியா தான் இருக்கும். இத நம்ம சொல்லும்போது பார்க்க ஈஸியா இருக்கும். இப்படி நடந்தா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணி போயிருவோம். பட் இந்த கான்செப்ட்ல நடக்கும். ஆனா வேற வேற மாரி நடக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இதுதான் மத்தவங்க பேசிக்காவே இத தான் சொல்லி தருவாங்க.
இதுதான் இருப்பாங்க. இதுதான் இப்படி தான் போகும். இதான் கான்செப்ட். நான் இங்க தெரிஞ்சுக்கணும்க்காண்டி இத சொல்றேன். பட் நம்ம மேக் மனி கான்செப்ட்ட இத கொஞ்சம் அட்வான்ஸாவும் எப்படி புரியணும் லாஜிக்கோடையும் பார்ப்போம். பேசிக் தான். பட் இத எப்படி பார்க்கணுன்ற விதத்த நான் சொல்றேன் பாருங்களேன். நம்ம அடுத்தடுத்து போம்போது உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு நீங்க இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி மார்க்கெட் மாத்தி மாத்தி தான் நடக்கும். சரிங்களா? இப்போ இதுல இந்த புக் எக்ஸாம்பிள் இதுல பாருங்களேன். மார்க்கெட் வந்து பை ஆகுது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, பை ஆகுது. பை ஆகிக்கிட்டே இருந்தா, பை ஆகிக்கிட்டே இருக்காது. மார்க்கெட் எப்பவுமே மேல போய்க்கிட்டே இருக்கவே இருக்காது. அப்படி எப்பயுமே. மேல போனா கொஞ்சம் கீழ இறங்கும். அது எப்படி அது இறங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்னா, ஒரு சில சமயம் அப்படியே இறங்கிரும். மீதி எல்லா நேரமும் மேல கன்சாலிடேட் பண்ணும். சைட்வே பண்ணும். ஏதாவது மேலயா, கீழயா டிசிஷன் எடுக்கவே இருக்காது. ஒரு வேளை எடுத்துச்சுன்னா, அப்படியே மார்க்கெட் கீழ வரும். சரிங்களா? இப்படிதான் மார்க்கெட்ல நடக்கும். திரும்ப அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மார்க்கெட்டு கீழ வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில அப்படியே போய்க்கிட்டே இருக்காது. எல்லாமே இது நடந்துக்கிட்டே இருக்காது. அப்புறம் என்ன ஆகும்னா, மார்க்கெட் என்ன ஆகும்னா, செல்லர்ஸ் மட்டுமே வந்து டாமினேட் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருந்துட்டு, யாரும் முடிவு எடுக்காம, அப்புறம் பையர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் பேசிக். நம்ம அடுத்தடுத்த லெவல் போகும்போது, நம்ம இதிலேயே ஏகப்பட்ட வெரைட்டீஸ் பண்ணுவான். நம்மள போட்டு குழப்புவான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அந்த மாரிலாம் போட்டு குழப்புவான். நம்ம அதிலலாம் தெளிவாகி, நம்ம புரிஞ்சுக்கணும் மார்க்கெட்ல என்ன நடக்குன்றத லாஜிக் படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான், நம்மளோட பார்வை வேற மாரி இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம ட்ரேடிங்கே வேற ஒரு கோணத்தில தான் பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வாங்க. நம்ம இத போய் சார்ட்ல பார்ப்போம். சார்ட்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். இங்க வாங்களேன். நம்ம கோல்டுல பார்ப்போமா? மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் அண்ட் ஹை வச்சிருக்கு. இங்க வந்தோனே என்ன பண்ணியிருக்காங்க, கீழ இருந்து பை பண்ணவங்க, இங்க புக் பண்ணியிருக்காங்க. சில செல்லர்ஸும் சேர்ந்திருக்காங்க. இதோட மீனிங் அதான். புக் பண்ண இங்க வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நமக்கு இந்த லாபம் போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புக் புக் பண்ணியிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இந்த புக்கிங்க பார்த்துட்டு, இந்த ரெட் கலர் கேண்டில பார்த்துட்டு, சில பேர் இங்க செல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க செல்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. செல் ட்ரேட் எடுத்திருப்பாங்க. மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, கீழ வருது. திரும்ப ஒரு லோ இங்க வச்சு இங்க வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட்டு பையர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுறாங்க. ஏன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா பைல இருக்கு. பையிங் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹைய கட் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகுது. மேல போய் இங்க ஒரு ஹையர் அண்ட் ஹை வைக்குது. இங்க போனோம்னா, இங்க பை பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க தெரியுமா? இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க புக் பண்ணுவாங்க. இங்க போவாங்கல்ல, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிருவாங்க. இப்படி மாத்தி, மாத்தி ப்ராஃபிட் புக்கிங்கு, ஹையர் அண்ட் லோ நடந்துகிட்டே இருக்கும். இங்க பை பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அவங்க இங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போன உடனே இங்க பை பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் பையர்ஸ் ஆக்டிவேட் இல்லாம என்ன ஆகும்னா, இங்கனக்குள்ள கொஞ்ச நேரம் அப்படியே கன்சாலிடேட் பண்றாங்க பார்த்தீங்களா? தெரியுதா? கன்சல்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்துட்டு அவங்க இங்க ப ப இங்க பை பண்ணவங்க இங்க எல்லாம் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப மார்க்கெட் கீழ வரும். சில செல்லர்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. கீழ வந்ததுக்கு அப்புறமே ட்ரெண்ட பொறுத்து ட்ரெண்ட பேஸ் பண்ணி பையர்ஸ் திரும்ப ஆக்டிவேட் ஆயிருவாங்க. கொஞ்சம் வரட்டும். சரிங்களா? இதுதான் இது நார்மல் புக் எக்ஸாம்பிள். உங்கள்ட்ட சொன்ன மாரி. இது இங்க வந்த உடனே இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, இப்படி போயிட்டு, மறுபடியும் இங்க போனோம்னா இப்படி ஹையர் அண்ட் கோ லோ வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்குமா? போகவே போகாது. ஏன்னா செல்லிங் பையர்ஸ் மட்டும் டாமினேட் பண்ண மாட்டாங்க. மாத்தி மாத்தி தான் நடக்கும். ஒரே மாரி நடந்தா நம்ம எல்லாருமே யார் ஆக்டிவா இருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மட்டுமே நடந்தா நான் எங்கேயாவது பை பண்ணிட்டு பேசாம இருக்கிறேன். எப்படினாலும் மேல போதானே போகுது. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்போ இங்க என்ன வேணா நடந்துட்டு போகுது. இப்படியே தான் நடந்துகிட்டே இருக்கு மார்க்கெட்ல அப்புட்ன்னா, நான் எதையாவது பை பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். ஏன்னா மேல தான் போகுதுன்னு எனக்கு தெரியும். பட் மார்க்கெட்ல அப்படி நடக்காது. சரிங்களா? இங்க இங்க போனோனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இங்க போன உடனே இன்னொரு இன்னும் அடுத்து போய் ஒரு லோ வச்சுட்டு ஹை அண்ட் ஹை வைக்கவே இல்ல அவன். அவனால முடியல. என்ன பண்றான், இங்க சைட்வே எடுக்குறான். எடுத்துட்டு என்ன பண்றான், கீழ வந்து ஒரு லோவ வச்சுட்டான். சரிங்களா? இத கட் பண்ணிட்டான். இதுதான் ஹையர் அண்ட் லோ. இத கட் பண்ணான். பாடி ஆஃப் த கேண்டில் கட் பண்ணிருச்சு பாருங்க. இத கட் பண்ணி ஒரு லோ வைக்கிறான். திரும்ப மேல போய் என்ன பண்றான், லோயர் அண்ட் ஹை. சரிங்களா? திரும்ப இத கட் பண்ணி ஒரு லோ வைக்கிறான். திரும்ப இதுக்கு மேல போய் லோயர் அண்ட் ஹை. அதாவது எப்புட்ன்னா, லோக்கு கீழ வந்து வைக்கிறனால இது லோயர் அண்ட் லோ. சரிங்களா? ஒரு லோக்கு கீழ இன்னொரு லோ வைக்கிறனால லோயர் அண்ட் லோ. லோ வச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் மேல போறனால நம்ம லோவ ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் லோயர் அண்ட் ஹைன்னு வைக்கிறோம்.
உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா, இத நம்ம அடுத்த லோன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகேவா? இப்படியே தான் மார்க்கெட்ல நடக்குது. திரும்ப என்ன பண்றான், லோயர் அண்ட் ஹை போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு லோயர் லோ வைக்கிறான். திரும்ப வந்தோனே மார்க்கெட் இப்படியே போகுமா? போகாது. திரும்ப என்ன ஆகும்னா, அப்படியே மார்க்கெட் பையிங் பக்கம் திரும்புது. இப்படியே தாங்க நடக்கும். ஆனா, இதுல என்னன்னா, எப்பயுமே மார்க்கெட்டு நம்ம ஹையர் அண்ட் ஹை பண்ணிட்டு போம்போது, கீழ உள்ள லோவ அவன் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. இங்க தெரியுதா? நம்ம பண்ணிட்டோம்னா, இந்த லோக்கு இந்த வரவே இல்ல. திரும்ப இந்த லோக்கு இது வரவே இல்ல. இந்த லோ இங்க தான் ஒரு 4, 5 ஸ்ட்ரக்சர் வச்சதுக்கப்புறம் தான் இங்க வந்து டாமினேட் பண்றான். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி லோ பண்ணும்போதும், லோயர் ஹை மேல உள்ள லோ இத டிஸ்டர்ப் பண்ண ஹைய டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். லோ வச்சுக்கிட்டே போவான். டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். லோ வச்சுக்கிட்டே போவான். இதாங்க மார்க்கெட்ல நடக்கும். மார்க்கெட் அப்படி மாத்தி மாத்தி ஒரு இடத்துல நடந்தா அது சைட்வே. சரிங்களா? ஏன்னா இப்படி போம்போது தான் நமக்கு என்ன பண்ணுவான்னா, பல செல்லர்ஸ், பையர்ஸ் உள்ள வருவாங்க. அவங்கட்ட இருந்து எப்படி நம்ம அமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்லி பெரிய பெரிய ட்ரேடர்ஸோ இல்ல ஏதோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்டோ ஏதோ பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சிக்னல் குடுத்தா தான் நம்ம போய் பை பண்ணுவோம் ரீட்டெயிலா. ஒரு ரீட்டெயில் பீப்பிள். அந்த சிக்னல் எப்படி கிடைக்கும்? அது பெர்ஃபெக்ட்டா போனா தான் கிடைக்கும். அவங்களுக்கும் அது மார்க்கெட்ல இதுதான் பிரதிபலிக்கும். சரிங்களா? பையர்ஸ், செல்லர்ஸ நம்ம மார்க்கெட்ல இப்படி தான் பார்ப்போம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மாத்தி 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 தான் நடக்கும். உங்களுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம சார்ட்ல போம்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். நீங்க பேசிக் இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுமானதா தான் இருக்கும். நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது, நம்ம உங்களுக்கு டீப்பா சொல்லி தரேன். சரிங்களா? நம்ம போவோம். சேர்ந்து பயணம் பண்ணுவோம். அதாவது லோயர் அண்ட் ஹை, ஹையர் அண்ட் லோயர் அண்ட் லோ, ஹையர் அண்ட் ஹை இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மெயின்ங்க. இத பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட்ல வந்த நம்ம கான்செப்ட்டே இத தான் பார்ப்போம். இத பேஸ் பண்ணி தான் பையர்ஸும், செல்லர்ஸும் மார்க்கெட்ல என்ன பண்றாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியுங்க. சரிங்களா? மார்க்கெட்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடி காமிக்கும். நம்ம அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. அதுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட லாஸ் வந்து நம்ம தப்பா ட்ரேட் எடுத்திருக்கோம். இது தப்பான ட்ரேடு அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட்டு. சரிங்களா? சரியான இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம்னா, இது எவ்வளோ தூரம் போகும், எவ்வளோ ப்ராஃபிட் பண்றோம் அதுவும் நமக்கு தெரிஞ்சிரும். தப்பான இடத்துல பண்ட்டா நம்ம டக்குனு வெளிய வந்துருவோம். கரெக்ட்டான இடத்துல பண்ட்டா, ப்ராஃபிட் வந்த உடனே சில பேர்லாம் வெளிய போயிருவாங்க. நம்ம எங்க வெளிய போணுன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிரும். ஆனா இது ரொம்ப முக்கியம்ங்க. சரிங்களா? ஹையர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் ஹை, லோயர் அண்ட் லோ, ஹையர் அண்ட் ஹை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? இதுதான் ஒரு ஆணி வேரே. இதுல நம்ம பேசிக்ல நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவாயிட்டோம்னா, நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். தப்பான இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணாலும் நம்ம வெளிய வந்துருவோங்க. சரிங்களா? நம்ம மேக் மனி கான்செப்ட் படி, நம்ம இந்த ஹையர் அண்ட் ஹை லோய 5 விதமா பார்ப்போம். அதாவது லாஜிக் படி, லாஜிக்கும் சேர்த்து நம்ம 5 விதமா பார்ப்போம். நம்ம இத பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்ல ஒரு செல்லோ, ஆ பையோ எடுக்கும்போது, இத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, லாஜிக் படி தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். சும்மா இந்த லோ வச்சிருச்சு, இந்த ஹை பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்க மனப்பாடம் அது கிட்டத்தட்ட மனப்பாடமா தான். ஏன்னா ஹை வச்சுட்டா ட்ரேடுங்க, லோ வச்சுட்டா கீழ போங்க அப்படி கன்சிடர் பண்ணுவாங்க. பட் எதனால லோ வைக்குது, எதனால ஹை வைக்குதுன்ற விஷயம் நமக்கு தெரியணும்ல. அது தெரிஞ்சா தானே மார்க்கெட்ல என்ன நடக்குன்றது நமக்கு தெரிய வரும். சரிங்களா? மு முக் பே முக்காவாசி ட்ரேடர் அப்படிதான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ட்ரேடிங்க வித்தியாசமா பார்ப்போங்க. இப்படி தான் நம்ம வந்து அ அடுத்தடுத்து இந்த இத ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்றனால, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லி தர விஷயம் ஆல்ரெடி ட்ரேட்ல இருப்பாங்கல்ல, இதுக்கு அடுத்து நம்ம இந்த சாப்டர்லாம் பார்க்கும்போது, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸா இருக்கும். ட்ரேட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி தர விஷயம் யூஸா இருக்கும். ஏன்னா, நம்ம அத கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிக் குடுப்போம். அவங்கள வந்து மார்க்கெட்ல கொஞ்சம் புரிய வைப்போம். உங்களுக்கெல்லாம் புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதே மாரி நம்ம சொல்லிக் குடுக்குறதையும் நீங்களும் பயிற்சி பண்ணுங்க. யாராவது சிஸ்டம் வாங்கலைன்னா, தயவுசெய்து ஒரு சிஸ்டம் வாங்குங்க. நம்ம சொல்லி தரவங்கள மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்க, உங்க வீட்ல உள்ளவங்களுக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம யார்ட்டயும் நம்ம மணி கேட்கறதில்ல. சரிங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம கத்து தான் தரப்போறோம். இதனால நமக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அதிகம். யாராவது நம்ம ஒரு வீடியோ பார்க்கலன்னா, அதையும் தயவுசெய்து பார்த்துருங்க. அப்படி பார்த்துட்டு வரும்போது, உங்களுக்கு சில கேள்விகள் கேட்கணும்னு தான், உங்க கேள்விக்கான விடைகள் அதில இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி லாஸ்ட் ஒரு டாபிக் போட்டிருந்தோம் நம்ம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி. அதில வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஆக்டோபக்ஸ் போட்டிருந்தோம். அந்த ஆக்டோபக்ஸ் செய்தி பார்க்கலையா? அப்படின்ற மாரி போட்டிருந்தாங்க.
உண்மையில செய்தி பார்க்கலங்க தெரியுங்களா? அ அது ஒரு நல்ல விஷயம் அவர் சொன்னது. ஏன்னா எனக்கு தெரியாத விஷயத்த ஒரு தெரிஞ்சாங்க. நான் செய்திய பார்க்கலங்க. சரிங்களா? என்ன வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட, வேலைக்கு போக, ட்ரேட் பண்ண, தூங்க. சாப்பிட, வேலைக்கு போக, ட்ரேட் பண்ண, தூங்க. இதுதாங்க ரொட்டீன். இத தாங்க நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? மத்த நான் நியூஸ் பார்க்க மாட்டேன். ஆ WhatsApp ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன். Facebookல இல்ல. Instagram வேற சோசியல் மீடியால எதுலயுமே இல்லங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா, நான் YouTubeல அத டைப் பண்ணி தெரிஞ்சுக்குவேன். அதனால எனக்கு தெரியாதுங்க. சப்போஸ் எனக்கு தெரியாத விஷயத்த நான் ஏதாவது சொல்லும்போது, எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நான் தப்பா ஏதாவது சொன்னா, தப்புன்னு சொல்லுங்க. நான் தப்ப திருத்திக்கிறேன். சரிங்களா? நீங்க வந்து பாசிட்டிவா கமெண்ட் போடுறீங்களோ, இல்லையோ, பட் நெகட்டிவா கமெண்ட் போட வேணாம். நான் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிர்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, டிமோட்டிவேட் பண்ணும் என்னைய. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் குடும்பம். சரிங்களா? நம்மளோட எல்லாரோட நோக்கமும் நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாஸ்க்க நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். கம்ப்ளீட் ஆயிட்டு நம்ம ஒரு ப்ராஃபிட் ட்ரேடர் ஆகப் போறோம். இதுதான் நம்ம கோலு. இத நோக்கி தான் நம்ம போகப் போறோம். சரிங்களா? இத மட்டுமே நீங்க மனசுல வைங்க. அத ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம வந்து நம்மளோட பாதை இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? அதே மாரி நம்ம ஒரு ஒரு அது எப்படி ட்ரேடிங் குடும்பமா நம்ம ஒண்ணா இருக்கோம். சரிங்களா? இப்ப மத்தவங்க யாராவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, தெரியாத விஷயத்த மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தினா சந்தோஷம். பட் கமெண்ட் எதுவும் ஆர்கியூமென்ட்டா மாற வேணாம். சரிங்களா? அதாவது எப்புட்ன்னா, உங்க ஆர்கியூமென்ட் வர வேணாம். இல்ல அவங்கவங்க ப்ராஃபிட் அவங்கவங்களுக்கு. இப்போ நீங்க நம்ம ஸ்கூல்ல ஜாயின் பண்றீங்கன்னா, நம்ம ப்ரோ ட்ரேடர் ஆகுறது வரைக்கும் தான் நம்ம இந்த 2 வருஷம். அதுக்கப்புறம் அவங்கவங்க விருப்பம். சரிங்களா? அதுவரைக்கும் நம்ம எல்லாருமே அ ஒண்ணா பயணம் போவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நல்லா இருப்போம். அ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? இனி அடுத்தடுத்து நெறையா பேரு நம்ம இதுல வந்து சேருவாங்க. சரிங்களா? எல்லாம் ஆட் ஆகும். அதே மாரி நான் எப்பயுமே ட்ரேடிங்க்கு பணம் கேட்க மாட்டேன். யாராவது உங்களுக்குள்ள சேட் பண்ணிட்டு நீங்க உங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டு இவங்க அமௌண்ட் கேட்குறாங்க. எதுவுமே நான் கேட்க மாட்டேன். நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். சரிங்களா? நம்மளோட விஷன் எல்லாமே ப்ரோ ட்ரேடர் ஆகுறது மட்டும் தான். சரிங்களா? அதே மாரி நான் சொல்லி தர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல நடக்குதான்னு நீங்களே போய் செக் பண்ணுங்க. நான் கரெக்ட்டா சொல்லி தரேனா? சொல்லி தரேன் இல்லையா? என்ன ஆராய்ச்சி பண்ண வேணாம். சரிங்களா? நீங்க அதுல மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. நான் மார்க்கெட்ல நடக்கிறத தான் சொல்றேன். நான் கத்துக்கிட்டேன். இப்போ நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது? நீங்களும் மார்க்கெட்ட வந்து ஒரு இந்த கோணத்துல பாருங்க. பார்த்தா உங்களுக்கு ப்ராஃபிட். ஏன்னா எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறலாம், சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். அப்படின்றப்போ நம்ம அத பேஸ் பண்ணி தான் இருக்கணும். எல்லாருமே நல்லா இருப்போம். உங்களுக்கு மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து பார்த்து பயனடையட்டும். சரிங்களா? அதே மாரி அடுத்த ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.